இந்த பரட்டைக்கு தூக்கத்தை பத்தியா? நம்ம தூங்கினா மட்டும் காது ஜொவ்வே கிழியிற மாதிரி காலையிலேயே சுப்பிரபாதத்தை போட்டு உயிரை எடுக்கும். தூங்கவா செய்யற? கோமியத்தை எடுத்து மூஞ்சில அடிக்கிறேன் பாரு. எப்படியாவது இன்னைக்கு உனக்கு கிளப்பி விட்டு தான் நான் மறு வேலை பார்ப்பேன். அப்பா கரெக்டாக ஏஞ்சிருச்சு. நம்ம நடிப்ப ஆரம்பிப்போம். எத்தே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா? அதனாலதான் அத்தை உங்களுக்கு எந்த வேலையும் விடக்கூடாதுன்னு வெரசா ஏஞ்சி பாத்திரத்தெல்லாம் பூசி மொழுவி சாப்பாட்டெல்லாம் செஞ்சிட்டேன் அத்தை. இதோ பாருங்க சாமி தீர்த்தம் அத்தை. அது எத்த தீர்த்தத்துல எப்படி கோமியை கலக்க தானே அத்தை செய்வாங்க. என்னத்த நீங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்க. சரி இந்தாங்க கல்படுத்த தொட்டுக்கோங்க. எரும மாடே அது என்ன தட்டுன்னு தெரியுமா? வீட்ல கறி பொங்குற தட்டு அது. அதையே சாமிக்கு வச்ச. ஒன்னதான் வீட்டுக்குள்ள சேர்த்தம் பத்தியா? என்ன சொல்லணும்? என் பிள்ளைக்கு தான் கொஞ்சம் கூட அறியல, எனக்கும் இருக்காது போல. சரி சரி அத்தை சீக்கிரமா வாங்க, சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். எத்தே இந்தாங்கத்தே, உங்களுக்கு பிடிக்கும்னு கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், தோசை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கத்தே. பூரி இட்லி ஏதாவது வேணும்னா கூட சொல்லுங்க, உடனே சுட்டுன்னு வந்து தரேன் அத்தே. மணி விடிய காலம் 6 மணி தான் ஆகுது. அதுக்குள்ள நீ எப்படி இதெல்லாம் செஞ்ச? இத்தே உங்களுக்கு எப்படி செஞ்சாலும் பிடிக்க மாட்டேங்குது அத்தே. அதனாலதான் அத்தே நைட்டு ஃபுல்லா தூங்காம விடிய விடிய போன் பார்த்து எல்லாம் செஞ்சு எடுத்துருக்கேன். நல்லா வச்சு சாப்பிடுங்க அத்தே. நீ இப்படிலாம் பண்றதுல எனக்கு வயிறு ரொம்பிருச்சுமா. நான் போறேன். ஏங்க பாத்தீங்கல்ல, என்னமோ நான் தான் எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ற மாதிரி என்ன ஏசினே இருப்பீங்க. இன்னைக்கு விடிய காலைல ஏஞ்சி எல்லாமே செஞ்சு வச்சாலும் உங்க அம்மா இப்படிதான் பேசுறாங்க. உங்க கூட ஓடி வரக்குள்ள கூட நான் விடிய காலைல ஏஞ்சிக்கிறேங்க. மதியத்துக்கு மேலதான் ஏஞ்சிருப்பேன், மதியத்துக்கு மேலதான் நான் ஓடி வருவேன்னு சொன்னேங்க. ஆனா உங்க அம்மாக்காக இவ்வளோத்தரம் நான் செய்ய, அப்பயும் உங்க அம்மா இப்படி ஏசிட்டு போறாங்க. சின்ன பொண்ணு, யார் சின்ன பொண்ணு? அம்மா ஊருக்கு தானே போறாங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏங்க நான் நிஜமா நடிக்கலாம் இல்லைங்க, உண்மையாதாங்க எல்லாமே செஞ்சேன். இந்தாங்கத்தே பைய, இதுல உங்க துணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கத்தே. உங்க பழைய பையே எடுத்துட்டு போவாதீங்க, நல்லாவா இருக்கு. இதுல எடுத்துட்டு போங்க. நானே நைட்டு ஃபுல்லா உட்காந்து உங்க துணியெல்லாம் இதை மடிச்சு வச்சுட்டேன். உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டேன். நீங்க கிளம்ப வேண்டியதுதான் அத்தே. பாத்தியாடா அவள என்னென்னலாம் பண்றானே. எவ்வளவு நேரம் தூங்குவா? 1 மணி 2 மணி ஆனாலும் ஏஞ்சிருப்பாளா இவ? இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஏஞ்சி எனக்கு கிளப்பி விடுறதுல இருக்கா. இன்னும் ட்ரெயினுக்கு நேரம் இருக்குமா? அது இல்லைங்க அத்தே, நீங்க கல்யாண வீட்டுக்கு போறீங்க, நீங்களெல்லாம் நல்லாவா இருக்கும். ஒரு 4-5 நாள் தங்கி இருந்துட்டு வாங்க அத்தே. தவஸ்த கெட்டவா. ஜில்லு வாங்க வாங்க வாங்க, அம்மாட்ட வாங்க. இவனா ஒரு தாயா? பாத்தியாடா, அந்த பிள்ளைக்கு தாய் யாருன்னு கூட தெரியல. வீட்டுல இருந்தாதானே இவதான் அம்மான்னு பிள்ளைக்கு தெரியும். எல்லாரும் என் கிட்டே இருக்கிறதால பார்த்தல. ஐயோ இந்த சிறுவண்டும் சதி பண்ணுது. ஒரு நாய் மதிக்க மாட்டுது. ஏற்கனவே நம்மள இந்த மாமியார்காரி வேற எப்படா நம்மள ஏதாவது திட்டலான்னு பார்த்துன்னு இருக்கு. குறு 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 குறுன்னு அந்த கண்ணை வச்சுன்னு உருட்டி உருட்டி எப்படி பார்க்குது பாரு. நீங்கள் எப்படி பால் போட்டாலும் நான் 6 அடிப்பேன் அத்தே. அத்தே அது ஒன்றும் இல்லை அத்தே, நான் தான் அத்தே அவளுக்கு அம்மா அம்மான்னு உங்களை கூப்பிட சொல்லி கொடுத்தேன். எங்களுக்கு உங்களை விட்டா யாரத்தே இருக்கா? நீங்கள் தான் அத்தே எங்கள் எல்லாருக்கும் அம்மா மாதிரி. அப்படியே நடிச்சிடுவா நடிப்பு களி. பாருடா, நான் 2 நாள்ல வந்துடுவேன். அது வரைக்கும் பிள்ளைய நல்லா பார்த்துக்க சொல்லிட்டேன். சுதானமா இருந்துக்க. அவ அங்கேயும் இங்கேயும் ஓடின்னு திரிவா. நான் இருக்க வரைக்கும் நான் பார்த்துக்குவேன். அத்தே என்னத்தே இப்படி பேசுறீங்க? நான் பிள்ளைய பார்த்துக்காமலா அத்தை விட்டுருவேன். வாங்கிட்டு எனக்கு என்னம்மா பேச்சு? நான் கிளம்புறேன். அத்தே அவ நீங்க விட்டு போயிட்டா அழுவா அத்தே. நீங்களும் கூட கூட்டு போயிடுங்க, அவர் கூட அனுப்பி விட்டுருங்க அத்தே. நடிப்பு கள்ளி ஊர் சுத்தி கிளம்புறதுக்கு என்னென்னலாம் சொல்றா பரிவ. எப்பா மாமியார் கழுவி போய் தொலைஞ்சுது. 2 நாளைக்கு இனிமே நம்மளுக்கு ஒரே ஜாலி தான் போ. அச்சோ 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 ஏக்கம் பக்கம் அச்சோ அவி இந்த பாவி கிட்ட சிக்கிக்கிச்சோ. அவி இந்த பாவி கிட்ட சிக்கிக்கிச்சோ. என்ன சின்ன ஒரே சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்?
ஆமாமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் மாமியார் ஊருக்கு போயிடுச்சு. வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் எனக்கு ஒரே கொண்டாட்டம் தான் போ. அப்புறம் என்ன சின்ன உன்னை இனிமே கையில பிடிக்க முடியாது. அது சரி, நீ எப்போ திருட்டு தொழில விட்டுட்டு பூ விற்கிற தொழில ஆரம்பிச்ச? சின்ன பொண்ணு, நான் ஒன்னும் பூவெல்லாம் விக்கல. அப்புறம் பிறவு எதுக்கு இங்கே இருக்கவ? சும்மாதான் சின்ன பொண்ணு வந்தேன். அப்படியே இந்த ஆள பூலாம் அழகா இருந்துச்சா, அப்படியே பார்த்துட்டே நின்னுபிட்டேன். இது நாங்க நம்பணுமாக்கோம். சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு நீ பூ வாங்கலையா? நாங்கெல்லாம் நேத்தே பூ வாங்கி சாமியே கும்பிட்டாச்சு. அப்படியே சின்ன பொண்ணு, எங்க பூ வாங்கின? எக்கா, நான் அவர்கிட்ட சொல்லி விட்டேன்க்கா. அவர் நேத்தே வாங்கிட்டு வந்துட்டாருக்கா பூவு. ஐயா அப்படியா? வர்க்கீஸ் பூ வாங்க போறான்னு தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் சொல்லி விட்டுருப்பனே. இன்னைக்கு பூலாம் ஒரே விலை பார்த்தியா, வாங்க முடியாது பாத்துக்க. இல்லைனா மட்டும் வாங்கிடுவீங்க பாரு. நானும் கல்யாணம் ஆகி வந்து 5 வருஷம் ஆகுது. நீங்க 1 ரூபாய் கொடுத்து வாங்கி நான் எதையுமே பார்த்தது இல்லையே. ஆமா, இல்லனா மட்டும் இவதான் என் குடும்பத்துக்கே எல்லாத்தையும் வாங்கி வாங்கி செஞ்சுன்னு இருக்கா. ராணி அக்கா வராங்களே. நானும் ஆளையே வரலையே, நின்னு இம்மா நேரம் பார்த்து நின்னா ராணி அக்கா வந்து விட்டாங்க. 2 பூ கேட்டா இல்ல நான் சொல்ல போறாங்க. இவங்கள வச்சு இன்னைக்கு ஓடி போடுவோம். ராணி அக்கா வாங்கக்கா, வாங்க. நல்லா இருக்கு பாருக்கா பூலாம். பூ வாங்கக்கா வந்திருக்க. ஆமா வசந்தி, கொஞ்சம் நான் பூ வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எக்கா, எங்க வீட்டு தோட்டத்துல அம்மா பூ பூத்து குலுங்குதுக்கா. எல்லா பூவையும் பிச்சு சாமிக்கு வச்சுட்டேங்க்கா. இன்னும் 2 போட்டாக்கு மட்டும் வைக்காம கிடக்குக்கா. அதை விட மாட்டேது பாத்தீங்களா? அதனாலதான்க்கா நானும் பூ வாங்கலான்னு வந்தேன். நீங்க வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொடுங்கக்கா. எதுக்கு 2 நாக்கு தனியா வாங்கிக்கிட்டு? தார வசந்தி, எடுத்துக்க. நல்லமுடி, 2 பூ வாங்குறதுக்கு கால் கடக்க காலையில இருந்து யார் சாப்பிடுவான்னு காத்து நின்னு இருக்க. சின்ன பொண்ணு, நிறைய தேவைப்படாது சின்ன பொண்ணு. 2 தான் தேவைப்படும். ஏன் நம்ம ராணி அக்கா தர மாட்டாங்களா? அவங்க இருக்கக்குள்ள நான் 2 பூ வாங்கினா கோச்சிக்க மாட்டாங்களா அவங்க? அதெல்லாம் ஒண்ணு கோச்சுக்க மாட்டாங்க. நீங்க தனியா வாங்குங்க. இருக்கட்டும் சின்ன பொண்ணு, சாமிக்கு தானே யார் போட்டாலும் போட போறோம். ஏம்மா, எல்லா பூலையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு 50 ரூபாய்க்கு பூ தாமா. ஏம்மா, 50 ரூபாய்க்கெல்லாம் பூ வராதுமா. பூ விலைலாம் ரொம்ப அதிகமா விற்கிதுமா. 80 ரூபாய்க்கு வாங்கிக்கம்மா. ஐயோ, 50 ரூபாய் தானே நான் எடுத்துட்டு வந்தேன். வசந்தி, உங்ககிட்ட ஒரு 30 ரூபா போல இருந்தா கொடுமா. நம்மளே ஓசில பூ வாங்கிட்டு போலான்னு கால் கடக்க நின்றுட்டு இருந்தா 20 ரூபா கொடு 30 ரூபா கொடுன்னு 2 பூக்கு கேட்டேன்னு. இப்ப கொடுத்தாலும் அது காசா மறந்து போயிடுவாங்க. பேசாம இல்லன்னு சொல்லிவிடுவோம். எக்கா, காசு என்னக்கா கைக்குள்ளேயே வச்சுன்னு தெரியவாக. நானும் காசு எடுக்காம எல்லாம் வந்துவிட்டேன். நாலுமுடி, பூக்காரங்க இங்க தானே இருக்காங்க. நான் நிப்பாட்டி வைக்கிறேன், நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. ஏய் அம்மா, இவ ஒருத்தி ஒரே கால வலி. சின்ன பொண்ணு இங்கிட்ட அங்கிட்ட அசைய முடியல பாத்துக்க. அப்படியே நாலுமுடி, தெரிஞ்சது இவ்வளோ நேரம் இங்க நிக்கக்குள்ளே எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். வீட்லயே 10 பைசா இல்ல சின்ன பொண்ணு. நானே வீட்ல இந்த பூவை தான் கட்டி போட்டேன்றேன். இவ ஒருத்தி எங்க இருக்குன்னு கேட்டுன்னு இருப்பா, கஷ்டத்தை புரியாம. 10 பைசா இல்லல்ல, வீட்டுக்கு போய் இருக்கிறத வச்சு கும்பிட வேண்டியது தானே. இங்க எதுக்கு வந்து கால் கடக்க நின்னு கிடக்குறது? இருக்கட்டும் சின்ன பொண்ணு, இந்த அக்கா ரெகுலரா வரவங்க தானே, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். எக்கா, என்கிட்ட இருக்குக்கா காசு, நீங்க கொடுத்து வாங்குங்க, அப்புறமா எனக்கு கொடுங்க. எக்கா, அந்த பூவை கொடுங்க. வசந்தி, இந்தாமா பூ காணுமான்னு பாரு. எக்கா, தாராளமா காணுக்கா, நிறையவே இருக்கே. 2 பேருக்கு கூட ஒன்னும் பூ வைக்கலாம் போலயே. இன்னைக்கு உங்க கையால தான் பூஜை பண்ற பூ வாங்கணும் இருக்குக்கா. அப்படியே நாலுமுடி, நிறைய இருந்தா வேணா திருப்பி கொடுத்துருங்க. இவ ஒருத்தி எம்மா, இவளை வச்சு ஒரு காரியமும் நம்மளால செய்ய முடியாது போலயே. இவளால நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்க மாட்டேது. இனிமேலாம் இவ கூட பழக கூடாது. லட்சுமி, பூ வாங்கலையாமா? லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, வரேன். ஏன் சின்ன பண்ணு, என்ன இதான் கீழே விழு சின்ன பண்ணு. ஏன் லட்சு, இத்தனை வாட்டி கூப்பிடுறமே, காதல் கேக்குதா இல்லையா? ராணி அக்கா கூப்பிடுறாங்க, நான் கூப்பிடுறாங்க, என்ன என்னமோ யோசனே போறவக. ராணி அக்கா கூட்டிங்களா? ராணி அக்கா, என் காதல நிஜமா விழல ராணி அக்கா. ஏதோ ஒரு நினைப்புல அப்படியே போயிட்டேன். இருக்கட்டும் லட்சுமி, என்ன விஷயம்? ஏன் அசந்தாப்புல இருக்க? என்னாச்சு?
அதுவும் அக்கா, எங்க நாத்தனார் உங்களுக்கு தெரியும்ல, இளவரசி. அவ பொண்ணு வயசுக்கு வந்திருக்காளாம். அதான் நகை நட்டுலாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு போயிருக்காக்கா அவங்க அண்ணன் கிட்ட. அதான் என்ன பண்றதுனே ஒன்றும் புரியல. அப்படியா லட்சுமி, நல்ல விஷயம் தானே, பார்த்துக்கலாம், நீ வா. இல்லக்கா, இந்த மனுஷனை பத்தி உங்களுக்கே தெரியும்ல, பொழுது போனா எங்க கடப்பானே தெரியாதுக்கா. நான் எப்படிக்கா நகையெல்லாம் செய்வேன்? பார்த்துக்கலாம் லட்சுமி, ஆண்டவன் கை விட மாட்டான், ஏதாவது ஒரு வழி விடுவான். வா நம்ம வீட்டுக்கு போவோம். நான் வழி விட மாட்டேன். இருக்கிற கோவத்துல என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, மரியாதையா வழிய விடு. நான் வழி விட மாட்டேன். நீங்க என்ன கூப்பிட்டாதான் நான் வழி விடுவேன். போமா, உன் மாமியார் கிட்ட வந்து சொல்லணுமா உன்ன? இன்னைக்கு என் மாமியார் ஊருக்கு போயிருக்கு, வரத்துக்கு 2 நாள் ஆகும். நானே என்னடா பண்ணலாம்னு நினைச்சேன். உங்க வீட்டில் தான் இப்போ ஃபங்க்ஷன் வந்துருச்சுல, இனிமே உங்க வீட்டிலே தான் இருப்பேன். வாங்க போவோம். பேசாம வாங்கலாம். சின்ன பொண்ணு அவளே பாவம், விடுமாக்கிய. வசந்தி, நீயும் வந்துருமா? யாரு அந்த 4 முடிய கூப்பிடுறீங்க? அவ இங்க இருக்க மாட்டாக்கா. ஏமா அப்படி சொல்ற? ஆமாக்கா, ஃபங்க்ஷன்னு சொன்னீங்கல்ல, அவ உங்களுக்கு முன்னாடியே உங்க வீட்டில் இருப்பாக்கா. சின்ன பொண்ணு, என்ன நாயே வீடு உள்ள வந்துருச்சா? சின்ன பொண்ணு, அக்கா, என்னக்கா ஒரே மனமா இருக்கு? என்ன குழம்பு வைக்கிற? ஒன்னும் இல்ல வசந்தி, காட்டுல ஆள்லாம் வேலை செய்யறாங்க பத்தியா, அதனால பழைய கஞ்சும் கருவாட்டு குழம்பும் கொஞ்சம் வைக்கிறேம்மா. வெயில் காலம்ல டீ கூட வேணாம், கஞ்சே எடுத்துட்டு வாங்கக்கான்னு சொல்றாவ. பழைய கஞ்சும் கருவாடுமாக்கா? ஏக்கா ஏக்கா, எனக்கு கொஞ்சம் கொடுக்கா. எங்க வீட்டுல அதெல்லாம் செய்யறதே இல்லக்கா. எங்க வீட்டுக்காரவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்க்கா. கொஞ்சமா கொடுக்குறியா? என்ன 4 முடி பழைய கஞ்சி மட்டும் தான் உங்க வீட்டில் இருக்காதா? சாப்பாடு வடிச்சா தானே கஞ்சி இருக்கும். சாப்பாடே வடிக்கலாம் எப்படி இருக்கும்? தாரமா தாரேன். உமா, என்ன உமா இதெல்லாம்? நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? ஏக்கா, நீங்களா எங்க இருக்கீங்கன்னு பார்த்தேன்க்கா. எங்கேயும் இல்லையா, அதான்க்கா லட்சுமி அக்கா வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு வந்தேன். நீ வந்ததெல்லாம் இருக்கட்டும், நீ இருக்கன்ற தைரியத்துல தான் நான் சியானாவை போய் உங்க வீட்ல சாப்பிட சொல்லிட்டு வந்தேன். இப்ப நீங்க வந்துட்டு அவ எப்படி சாப்பிடுவா? அக்கா, கனிக்கும் சியானாக்கும் சாப்பாடு போட்டுட்டு தான்க்கா வந்தேன். அவங்க டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? சரி சரி. அக்கா, என்ன பண்றதுனே ஒன்னும் கையில பிடிபட மாட்டேதுக்கா. அது வேற நகை எடுத்துட்டு போலனா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா போல. வந்து பேசிட்டு தான் போனோம். இவர் வேற குடிச்சுக்கிட்டு லாந்தின்னு திரியறாங்கக்கா. இந்த ஆளை வச்சு நான் என்ன பண்ண சொல்லுங்க? ஐயோ, கருகுன வாசனை வருது. இவ கதையை சொல்லினே கருக விட்டுருவா போலயே. லட்சுமி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பார்த்துக்கலாம். அதான் நாங்களாம் இருக்கோம்ல, விட்டுருவோம்மா உன்னை. அக்கா, காசு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கக்கா, நான் கொடுக்குறேன். என்னடா இது 4 முடி, நீயா பேசுற? அக்கா, ஆமாக்கா, மத்தவங்க கிட்டலாம் போய் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 வெட்டி 5 வெட்டின்னுவாங்க. ஆனா நான் அப்படி இல்லக்கா, நம்மளாம் ஒண்ணுமா பழகிட்டோம் பாத்தீங்களா. அதனால உங்களுக்குன்றதால 4 வெட்டி தான்க்கா. 4 வெட்டி கொடுத்தா போதும்க்கா நீங்க எனக்கு. 4 முடி வாங்கி தின்ற வரைக்கும் தின்னிட்டு உன் புத்தியை காட்டுற பத்தியா? ஏன் சின்ன பொண்ணு இப்படி பேசுற? நம்ம லட்சுன்றதால தானே நான் இப்படி பேசுறேன். வேற யாரா இருந்தா கண்டுக்க கூட மாட்டேன் பாத்துக்க. அக்கா, நேத்து சீட்டு பணம் கட்ட காசு இல்ல, 6000 ரூபாய் இருந்தா குடு செல்வான்னு வாங்கின்னு போனீங்களேக்கா. இப்ப பணம் வந்துருச்சா? எப்பக்கா குடுப்பீவ? கட்டவலி, இந்த உமா இருக்கிறதே நான் மறந்துட்டேனே. உமா, நேண்டே காசு இல்ல உமா. நானே வீடு கட்டி நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன் உனக்கு தெரியும்ல. அதனால தான் செல்வா கிட்ட வந்து காசு வாங்குனேன். எங்க அம்மா வீட்டாண்டே நிறைய பேர் வெட்டி குடுறாங்க உமா. அதை வாங்கிட்டு வந்து லட்சுமி அக்கா கொடுக்கலாம் தான் பார்த்தேன். நம்ம எதிர்க்க நம்ம லட்சுமி அக்கா கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அதான், வேற ஒண்ணும் கிடையாது. நானே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சியானாவா வீட்டுல அனுப்பிட்டு நான் லட்சுமி அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். அவரு அங்கேயே வேலை செய்யற இடத்துல யார்கிட்டயாவது வாங்கி சாப்பிட்டுக்கு
என்னது வேலை செய்யற இடத்துல சாப்பிட சொல்லியிருக்கியா? அங்க சாப்பாடுலாம் போட மாட்டாங்களே. இவ இருந்தாலே ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணினே இருப்பா. வேலை செய்யறேன்னா நாங்க வீடு கட்டின்னு இருக்கோம்ல, அங்க வேலை செஞ்சுன்னு இருக்காங்கள, வேலைக்கு ஆள்லாம் வருவாங்கல்ல சின்ன பொண்ணு, அவங்க கிட்ட வாங்கி சாப்பிட சொல்லிவிட்டேன். சி, 4 முடி எதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு திரியிற? 4 அரிசி போட்டு சோறு ஆக்கிறதுல என்ன வந்துட போகுது உனக்கு? அவங்களே பாவம் கல்லியும் மண்ணியும் சுமந்து சம்பாதிக்கிறாங்க. எம்மா வலி திரும்ப உடம்பு வலிக்கும். அவங்களே சோத்து 1 ரூபாயோ 2 ரூபாயோ தின்றாங்க. அதுலயும் போய் பங்குக்கு போறீங்களே. சே, அந்த பாவம்லாம் உங்களுக்கு சும்மாவா விடும்? சின்ன பொண்ணு தெரியாம ஒண்ணும் பேசாத. என்ன நாங்க தான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தருவோம், அந்த சாப்பாட்டுல தான் அவர் சாப்பிடுவாருன்னு சொல்ல வந்தேன். நீ என்னென்னமோ பேசிட்டு திரியிற. எப்போ இது ஒரு வழியா சமாளிச்சாச்சு. லட்சுமி அக்கா, குழம்பு அங்க தீர மாதிரி இருக்கு, போய் சோத்து போட்டு எடுத்தாங்க போங்க. சே, இதெல்லாம் திருந்தாத ஜென்மம். இங்க இருந்தா எனக்கு தான் டென்ஷன் ஆகி பிபிலாம் ஏறுது. லட்சுமி அக்கா, நான் அப்புறமா வரேன்க்கா. போ, வேணான்னா போயேன், யார் வேணான்னா. லட்சுமி, நானும் வீட்டுக்கு போறேம்மா. வீட்டில் நிறைய வேலை கிடக்கு. சரிக்கா, சாயந்தரமா வாங்க. சரி லட்சுமி, வாரேன். என்ன யாரு வேணா போங்க, நான் கருவாட்டு சோறு தின்னாம போக மாட்டேனே. ஏக்கா நானும் இருங்கம்மா, சாப்பிட்டு போவீங்க. இருக்கும்க்கா இருக்கும். ஒரு வழியா சாப்பாடு முடிச்சாச்சு, இனி நம்ம வேலையை பார்ப்போம். வசந்தி அக்கா, இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, வா வா. ஏதோ துணி தைக்கணுமா என்ன? அக்கா, துணிலாம் தைக்கிற வேலை இல்லக்கா, அவரு வாரின்ல இருந்து பணம் போட்டு விடுறாருல்ல, அதான்க்கா. சும்மாவே வச்சுருந்தா அப்படி இப்படின்னு செலவாயிடுது. நான் வேற ஒரு பொண்ணு பத்தி வச்சுக்கிறேன் பாத்தீங்களா, அதுக்கு 4 காசு சேர்க்கணும்ல, அதான்க்கா வட்டி கூடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். எல்லாருக்குலாம் விடலக்கா, நம்பிக்கையான ஆளுக்கு மட்டும் தான்க்கா விடுறேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒண்ணுத்துக்கும் உதவாத சும்மா சுத்தின்னு கிடந்தா அந்த ஆளு, இவ என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்தா இப்ப இவளே வந்து வட்டி வேணுமான்னு கேக்குறா. எல்லாம் என் நிலைமை. அப்பா, என்ன முன்னேற்றம்! என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருந்த இப்ப எனக்கே வந்து வட்டி வேணுமான்னு கேக்குற. பாயின் காசு பூந்து விளையாடுது போலயே. சாச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. பொம்பளை புள்ள பாத்தீங்களா, வளர்ற வேகமே தெரியாம விடவிடன்னு வளர்ந்துருவாளுங்கக்கா. அதான்க்கா நானும் 4 காசு சேர்த்து வைக்கலான்னு பாக்குறேன். கல்யாணத்துக்கு இல்லைனாலும் படிக்கிறதுக்காக ஏதாவது சேர்த்து வைக்கலாம்ல. அப்படியாமா? எவ்வளோ யோசிக்கிற. என்னை விட சின்ன பொண்ணு தான் நீ. எம்மா சாமர்த்தியமா இருக்க பத்தியா? நானும் தான் இருக்கனே, ஒரு கூறு இல்லை எனக்கு. ஐயா, என்னக்கா நீங்களே இப்படி சொல்லிட்டா? உங்களை பார்த்து தானக்கா நானே கத்துக்கிறேன். இந்த ஏரியால நம்ம மட்டும் தான் வட்டி கூடுறோம், நம்ம இஷ்டத்துக்கு விட்டணும். இவனும் போட்டிக்குள்ள வரா. சரி கீதா, சரி. உன்கிட்டயும் யாராவது வட்டி கேட்டாங்கன்னா என்கிட்ட சொல்லி அனுப்பி என்ன? சரிக்கா. நீங்க எத்தனை பைசா வட்டி கூடுறீங்க? நான் என்ன கீதா விட்டுற போறேன் பெருசா? எல்லாம் நம்ம ஆளுங்க பத்தியா? நாளைக்கு ஒருத்தவங்க முடிஞ்சு ஒருத்தவங்க பார்க்கணும். என்ன பெருசா விட போறேன்? 10 பைசா வட்டிக்கு தான் விடுறேன். என்னக்கா சொல்றீங்க? 10 பைசா வட்டியா? அட கடவுளே, இது தெரியாம நான் 4 பைசா வட்டிக்குள்ள விடலாம்னு நினைச்சுட்டேன். அதை கேட்கலாம் தான்க்கா வந்தேன். நான் வரேன். நல்ல வேலை, நம்ம ஏமாற பார்த்தோமே கொஞ்ச நேரத்துல. நம்மள போய் 10 பைசா வட்டி கூடுவோம். நம்ம மட்டும் என்ன குறைச்சலா? இந்த வசந்தி வாயிலிருந்து உண்மையை வாங்கிட்டு போறியா? எனக்கு போட்டியா வர? உன் காசை எடுத்துக்கிட்டு எல்லாம் ஓடி விடுவானுங்கடி ஊரை விட்டு. வசந்தி, என்ன வசந்தி இதெல்லாம்? 10 பைசா வட்டிக்கு தான் விடுவான்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னியாமே. இந்த வட்டி கூடுற தொழில உடுன்னு வந்துட்டு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். தலைப்பாடா அடிச்சுக்கிறேன் வந்துட்டு. நிம்மதியா விடுறியா மனுஷார? வெளியே போக முடியல. எல்லாரும் 10 பைசா வட்டி வாங்குறான். அவனுக்கு என்ன அப்படி பேசுறாவ? அடி பாவி பரட்ட, இப்பதான் அவகிட்ட நான் சொல்லி அமிச்சேன். அது ஃபுல்லா ஊரு ஃபுல்லா போய் பத்த வச்சுட்டாளா அவள? ஒரு வண்டி வச்சுக்கிறா, அந்த வண்டியை வச்சுன்னு ஊரு ஃபுல்லா தமட்ட அடிச்சுன்னு திடீரா. அவளுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. பிரேக்க பிடிங்கி விட்டுறேன். ஏது காசு? நம்மளே வீடு கட்டின்னு எவ்வளவு கஷ்டப்படுறோம். எல்லாரும் சொல்றானுங்க வட்டி கூட்டுதான், அந்த காசுல தான் வீடையே கட்டுறோம்னு சொல்றானுங்க. நீங்க இங்க வாங்க, உட்காருங்க. முத டென்ஷன் ஆகாதீங்க, அதுவும் நம்மளுக்கு நல்லது தாங்க. எப்படின்னு நான் சொல்றேன், உட்காருங்களேன். வசந்தி, நீ பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பாத்துக்கோ. ஆமா, நான் பண்றது எதுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இப்ப இப்படிதாங்க சொல்வீங்க. நானே எல்லார்கிட்டயும் நான் வட்டி கூடுறேன் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன்.
நம்ம ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அவளே எல்லார்கிட்டயும் சொல்லிவிட்டா. இனிமே எல்லாரும் வட்டினாலே வசந்தி தாங்க சொல்லுவாங்க. வட்டினாலே வசந்தி தாங்க. இனிமே நான் நார்மல் வசந்தி இல்ல, வட்டி வசந்தி. செத்து தொலை, நம்ம வச்சுக்கிறதே ஒரு புள்ள, அது நல்லா இருக்குமா இந்த பாவத்தெல்லாம் வாங்கிக்கணும் நீ என் காது படவே பேசுறாங்க. அதுவே ஏற்கனவே நய 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 நயா சுத்தின்னு வருது. ஏங்க நீங்க என்ன சாவடிச்சா கூட பரவாயில்லைங்க, நான் சொல்றது ஒரே நிமிஷம் கேளுங்க. நம்ம வட்டி குட்டாதாங்க இன்னொரு வீடு வாங்க முடியும். வசந்தி என்ன வசந்தி பேசுற? ஏது நம்ம கிட்ட அவ்வளவு காசு சொல்லு. அப்படி அக்க பக்கம் வாங்கி தின்னுபிட்டு காசெல்லாம் சேமிப்போங்க. ஏங்க எங்க அம்மா வீட்டாண்ட நிறைய பேர் இருக்காங்கங்க. அவங்களாம் கரும்பு வெட்ட போவாங்க, 50,000 60,000 சம்பாரிச்சுன்னு வருவாங்க. அவங்க கிட்ட இருந்து வட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 வட்டி மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துவிட்டு நான் 10 வட்டி கூட போறேங்க. எப்படி இருக்கு என் பிளானு? எதுக்கு உயிரோட இருக்க? செத்து தொலை. இங்க சுத்தி கடைசியில சோறு போடுறவங்க தலையிலே கைய வைக்கிறியா நீ? அவங்களாம் கடவுள் மாதிரி நமக்கு சோறு போடுறாங்க. என்னதான் நீ பணம் கொடுத்தாலும் அவங்க உழைப்புக்கு ஈடாகுமா? உன்ன மாதிரி ஒரு கூறுகட்டவகிட்ட வளர்றத விட என் புள்ளைய நான் தாயில்லாத புள்ளையாவே வளர்த்துட்டு போறேன். செத்து போடி நீ. இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது.